பூஞ்சோலையில் வாடை காற்றும் வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது ஒரே ஒரு பார்வை சொன்ன. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி எங்கள் இரவு சாப்பாடு வேறு என்ன தம்பி. இன்றைக்கி இரவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், புட்டு தான் வைக்க போகிறேன். வறுத்தமா புட்டுமா வச்சு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்டிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சூப்பராக குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டிக்காய் குழம்புக்கும் வறுத்தமா புட்டுக்கும் அடி தூளாக தான் இருக்கும். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ கடை மாவு வறுத்தெடுக்கலாம் புட்டுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வறுத்தமா புட்டு தான் நான் அவிக்க ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் கீழ்விட்டாண்டி சுட முருங்கை மரத்தில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை கொண்டு வந்துருக்கேன். பார்த்தீங்களா, அப்படியே சுட வந்திருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த முருங்கைக்கீரையை போட்டு வறுத்தமா புட்டை வச்சு சாப்பிட போகிறேன். முருங்கைக்கீரை வறுத்தமா புட்டு எப்படி இருக்குது? நல்லா இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இப்போ கடை அப்படி தான் செஞ்சு சாப்பிட போகிறேன்னு சொல்லுங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு. சுட முருங்கைக்கீரை டெய்லி கடையில் தான் வாங்குகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு. மாவை வறுத்தெடுப்போம். இங்கே பாருங்க, இந்த அதிரிய மழை வரையில நண்பர்களே, விட்டு தந்திரக்கு வருதோ இல்லையோ தெரியாது. என்ன தம்பி? இப்படி நல்லா வறுத்தெடுப்போம். நல்லா வறுபடும். பாருங்க, வறுக்கைக்குள்ள கொஞ்சம் இந்த இதாக இருக்கும், சட்டியில் ஒட்டி கொண்டிருக்கும். நல்லா வறுபடைக்குள்ள ஒட்டுப்படாது. வறுத்தமா புட்டு உங்களுக்கு பிடிக்குமா நண்பர்களே? நல்லா டேஸ்டாக இருக்கும் வறுத்தமா புட்டு, தெரியுமா? வறுபடட்டும். எங்கேயோ பார்த்தீங்கன்னா நல்ல மழை தூர் தானே தம்பி. எங்க இடத்துக்கு இன்னும் வர இல்லை, கொஞ்சம் விட்டு தந்துருங்க. நான் வெளியில வீடியோ எடுக்க வந்ததுல இருந்து இந்த மழை என்ன விடுதே இல்லைன்னு தம்பி. வானவில பாத்தீங்களா நண்பர்களே? வானவில் ரெயின்போ. வானவிலுக்கு பாட்டு இருக்காடா சினிமா பாட்டுகள்ல? ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்ப பாட்டுகள் இருக்கோ தெரியாது, அது இடைக்கால பாட்டு. இடைக்காலம் இல்லை, நடுத்தர பாட்டு. இப்ப பாருங்கம்மா, நல்லா வறுபட்டுட்டு பாருங்க. முதல் வறுக்கேக்க சட்டியில் ஒட்டுப்பட்டு கொண்டு வந்துச்சு. இப்போ ஒட்டுப்படையில பார்த்தீங்களா, நல்லா வறுபட்டுட்டு. இது நான் வறுக்க முதலே அரிச்சு போட்டு தான் நான் வறுத்தேன். அதனால வறுத்த அப்புறம் அரிக்க தேவையில்லை, தண்ணியை ஊற்றி குழைக்க வேண்டியதான். இனி இறக்குவோம். வறுத்தாச்சு. இங்கே திருகணியில் வைப்பேன். இறக்கிட்டு முறுக்க அப்படி கலந்து விடுவோம். மேஞ்சலுங்க அந்த சூட்டுக்கு வந்து இல்லாட்டிக்கு அந்த அடி பிடிச்ச மாதிரி வந்துடும். இதில் வந்து நான் வெண்டிக்காய் பொரிக்க போகிறேன். அப்போ நாங்கள் இதை புட்டா வைக்கிறதுக்குலாம் வெண்டிக்காய் பொறி விடட்டேன். இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, முருங்கைக்கீரை, ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை, உடனடி முருங்கைக்கீரை. இதில் நான் வறுத்தமா புட்டில் முருங்கைக்கீரையும் சேர்த்து சாப்பிட போகிறேன். என் மகன் வீடான்னுட்டான், உனக்கு கீரை சாப்பிட்றேன்டா நொல்ல என்ன உனக்கு? அவருக்கு கீரை இல்லைண்டா இறங்காது நண்பர்களே. ஆனால் விட மாட்டேன் நான். இந்த மாதிரி காம்பளை துப்புராக்கி எடுப்பேன். பார்த்தீங்களா நண்பர்களே, ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை. இதில் நான் கொஞ்சத்தை வச்சிருக்கிறேன், நாளைக்கு செய்வோம்ண்டு. பருப்பு போட்டு பால் கறி வைக்கலாம், இல்லாட்டிக்கு சும்மா வரையா வறுக்கலாம், அப்படி ஏதாவது செய்வோம்ண்டு வச்சிருக்கிறேன். எண்ணெய் சூடாயிட்டு வெண்டிக்காய் போடுவோம் பொரிக்க. இன்னைக்கு மழையும் விரையிலன்னு இருக்கு, நாங்களும் நிற்கிறோம். வேண்டாம் தம்பி, போகுது பார்ப்போம். வெண்டிக்காய் பொரிக்கட்டுக்கும் நாங்கள் புட்டுக்கு மாவு குழைப்போம். உப்பு சேர்க்கிறேன். நல்லா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு பார்த்தீங்களா, பொங்க.
இனி நாங்கள் புட்டு அவிக்க வேண்டியா கலந்து விட்டுட்டு ஊற்றி குழைக்க வேண்டியா. வருத்தமா புட்டுக்கு தண்ணி கொஞ்சம் கூட பிடிக்கும், அதுக்காக ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது, பார்த்து பார்த்து. வருத்தமா புட்டுக்குழல்ல வச்சு சாப்பிடவே நல்லா இருக்கும் நண்பர்களே. நீத்துப்பட்டியில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி விட்டு குழைப்பேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா குழைச்சி விட்டாச்சு. இனி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டம்ளராலையோட சூடும் எனக்கு கையால், நீங்கள் சூடு பொறுப்பீங்கன்னா கையாலேயே குழைச்சி எடுக்கலாம். இப்படி போடும். இனி புட்டை கொத்தி எடுப்போம். எங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி வடிவாக தேய்ச்சி விட்டுட்டு கொத்தி எடுக்க வேண்டியா சரிங்களா. அப்போ அந்த ஈரம் படாத மாக்கல்ல எல்லாம் நல்லா பட்டுரும். இப்படி தேய்ச்சி விட்டோம்னா அதுக்கு பிறகு கொத்தி எடுப்போம் இந்த மாதிரி. புட்டெல்லாம் கொத்தி எடுத்தாச்சு பார்த்தீங்களா நண்பர்களே. சூப்பராக கொத்தி எடுத்தாச்சு. இப்போ எனக்கு வந்து நான் கொஞ்சமாக கீரை புட்டு அவிக்க போகிறேன். உங்களுக்கு வேணாமா? வேணாம். இல்லை, நான் தருவேன் 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 தருவேன். இங்கே பாருங்க, இல்லை நான் கொஞ்சமாக கீரை பாருங்க எப்படி கொத்தி எடுத்தாச்சு பார்த்தீங்களா. முருங்கைக்கீரை போட்டு கொஞ்சம் அவிக்க போகிறேன். இவருக்கு வேணாம், இரவு நேரம் தானே, வெந்து அம்மா மட்டும் சாப்பிடுறேன் சரியா. ஆனால் உங்களுக்கு நான் கொஞ்சம் தீட்டு வந்தேன் தம்பி. இதில் முருங்கைக்கீரையே சேர்ப்போம். அப்பாவுக்கு தான் இதோட கொஞ்சமாக தேங்காய்ப்பு ஜனனுக்கும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாம் சேர்த்து கலந்து விடுவோம். நல்லா இருக்கும். இந்த முருங்கையில் வாசம் எல்லாம் புட்டோட இறங்கி முருங்கைக்கீரையை நல்லா துப்புரவாக்கி கழுவி சும்மா 2 வெட்டு வெட்டி கொண்டு வந்துருக்கு, நாக தூளாக்காம. இன்னொரு கொஞ்சம் சேர்ப்போம் என்ன காணும். அதுக்கு பிறகு இங்கே பாருங்க, புட்டு பானையில் தண்ணி எடுத்தாச்சு. இனி நீத்துப்பட்டியில் சேர்ப்பேன் புட்டை. கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டு இல்லைண்ணா. போட்டு அவிய வைக்க வேண்டிய. உங்களுக்கு முருங்கைக்கீரை புட்டு பிடிக்குமா? என்ன பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். வெந்தய குழம்புக்கு நல்லா இருக்கும் நண்பர்களே. இவருக்கு பிடிக்காத, நான் இடிச்சு நான் தீத்தி விட்டுருவேன் நண்பர்களே. நீத்துப்பட்டியா புட்டு பானையில வச்சாச்சு. வச்சுட்டு மூடிட்டு நான் உள்ளுக்கு கேஸ் அடுப்பில் வச்சு விட போகிறேன். ஏன்டா இதில் வந்து குழம்ப வைக்க போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் பொரிச்சு கொண்டு இருக்கு தானே. அப்போ இதை கொண்டு உள்ளுக்கு வச்சோம்னா புட்டா வீரத்துக்குள்ள இதில் குழம்பு வைப்போமா. இதில் புட்டா வியட்டும். வெண்டிக்காய் பொரிஞ்சிட்டு எடுப்போம் பார்த்தீங்களா. இன்னொரு கொஞ்சம் பொரிய விடுவோம் என்ன லைட்டாக. வெண்டிக்காய் பொரிஞ்சிட்டு எடுப்போம்.
நல்லா இருக்கு, காத்துல சமைக்க நல்ல காத்தோட்டமா நம்பி. சட்டியை வைப்போம். இந்த எண்ணெய் வெண்டிக்காய் பொரிச்ச எண்ணெயிலேயே தாளிக்க போகிறோம். கொஞ்சம் விடுவோம், சூடாட்டு. எண்ணெய் சூடாயிட்டு பாருங்க நம்மளோட அஞ்சரை பட்டியே நம்பி. இது வேணத்துலேருந்து கரைச்சல் இல்லைன்ட்டு அவங்களுக்கு. கடுகு கொஞ்சம் சேர்க்கிறேன், பொரியட்டும். இதோட பெருஞ்சீரகமும் சேர்க்கிறேன். இனி கருவேப்பிலை சேர்ப்போம். பச்சை மிளகாய், உள்ளி, வெள்ளைப்பூடு, இதோட சின்ன வெங்காயம். இனி இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இனி தக்காளி பழம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் வதங்குது. இனி உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு பொரிக்க இல்லை, நான் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சமாக தண்ணி விடுவோம். இந்த உருளைக்கிழங்கு அவியட்டுக்கு இதெல்லாம் போடும். அவியட்டு புட்டு ரகுவாம். அவிஞ்சிட்டேன். வாசமே சூப்பரா இருக்கு நண்பர்களே. பார்த்தீங்களா, கீரை புட்டு. இனி இதை சூட்டோடையே உளுத்தி விட்டுருவோம். பார்த்தீங்களா, சூப்பராக வெஞ்சிட்டு. இப்படியே சூட்டோடையே நாங்கள் உளுத்தி விட்டுருவோம். பார்த்தீங்களா, பூ போல புட்டு, பூ மாதிரி புட்டு, பஞ்சு போல. பார்த்தீங்களா நண்பர்களே புட்டை. ஆனால் பஞ்சையும் காணையில பூவையும் காணும். போடா, பூ மாதிரி இருக்கும் புட்டு அப்படி சொல்றது சரியா? இவருக்கு கொஞ்சமா நண்பர்களே இது இல்லாம என்ன, அவருக்கு இது இல்லாம வேணுமாம், கீரை ஒன்றும் இல்லாம கொஞ்சம் புட்டு போடுவோம், பாவம் தானே. அதால மற்ற நீத்துப்பட்டியில போட்டு விடுறோம் சரியா. தேங்காய் பூ, அதுக்கு பிறகு நாங்கள் குழச்சி வச்சிருக்கிற புட்டு. இந்த புட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருத்தமா புட்டு குழச்சி வச்சுட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கணக்காக அவிச்சிட்டு மிச்சத்தை அடுத்த நாள் கூட அவிக்கலாம். டீப் ஃப்ரிஷரில் வைக்கக்கூடாது, கீழே மூடி வச்சுட்டு குழல் புட்டு அப்படியே அவிக்கலாம். ஒரு 2 நாளைக்கு வச்சு பாவிக்கலாம். மற்ற அவிச்சமா புட்டு இல்லை, வருத்தமா புட்டு மட்டும் இதில் வச்சுட்டு மூடி விடுவோம், அவியட்டு. இப்போ பாருங்க உருளைக்கிழங்கு அவிஞ்சு வருது. இனி நாங்கள் தேங்காய் பால் விட்டோம்னா அப்படியே சேர்ந்து அவிஞ்சிடும், அதனால் போதும். இனி இதோட 2ஆம் பால் 3ஆம் பால் தேங்காய் பால். இந்த அடிக்கரல் நான் சேர்க்க மாட்டேன், நீங்களும் சேர்க்காதீங்க சரியா. இதோட 1ஆம் பால் தேங்காய் பால், தேங்காய் பார்த்தீங்களா, இதுலேயும் அடிக்கரல் நான் சேர்க்க இல்லை. இதோட சோபா சாஸ், கறி பவுடர், இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு. இனி இதோட புளியை பாருங்க ஊற வச்சுனான்னு ஒரு கரைச்சி விடுவோமா. புளி சேர்க்குறேன். எல்லாத்தையும் இப்படியே வச்சுட்டு உண்டா கழுவ வேண்டியதான். பார்த்தீங்களா இந்த மாதிரி. அதுக்கு பிறகு நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற வெண்டிக்காய், சேர்த்துட்டு உப்பு ஏற்கனவே முதல்ல சேர்த்து நான் இப்பையும் கொஞ்சம் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். நான் கலந்து விட்டாச்சு. நல்லா வடிவா குழம்பு கொதிச்சு வரட்டுக்கும் சரியா.
கறி நல்லா கொதிச்சு நல்லா வந்துட்டு பார்த்தீங்களா, வத்தி மழை வந்துச்சா நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு சத்தம் கேட்குதா நண்பர்களே? மழை. இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இனி இறக்க வேண்டியதான். இதில் பாருங்கள், பச்சை மிளகாயை உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இது பொரிக்க போகிறேன் பார்த்தீங்களா. உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு பொரிச்சா நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிட்டு, இது வெண்டிக்காய் பொரிச்ச எண்ணெய் தான். பொரியட்டும். இப்போ பாருங்க நல்லா பொரிஞ்சிச்சு. எடுப்போம். சாப்பாடு எல்லாம் ரெடி நண்பர்களே. குழம்பு கொதிச்சு கொண்டிருக்கே பார்த்தீங்கன்னா மழை, நல்ல மழை வந்துச்சு. அதோட உள்ளுக்கு கொண்டு வந்து குழம்பெல்லாம் கொதிக்க வச்சு இறக்கியாச்சு. மிளகாயும் பொரிச்சாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த கால் சட்டியில் சாப்பிட போகிறேன். எனக்கு ஆசை இப்படி கால் சட்டியில் சாப்பிடும். உங்களுக்கு விருப்பமா? பார்த்தீங்களா, இன்னைக்கு இதுதான் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பாடு ரெடி ஆகிட்டு பார்க்கலாமா. இது பாருங்க, புட்டு, முருங்கைக்கீரை புட்டு, சூப்பரான புட்டு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க வெண்டிக்காய் குழம்பு. இது மகன் கீரை போடாமல் அவிக்க சொன்னா போல் அவிச்சிருக்கேன். நான் மிச்சம் பண்ணாலும் நாங்கள் நாளைக்கும் வச்சு சாப்பிடுவோம். அதெல்லாம் அதை அப்படி கீரை போடாமல் அவிச்சிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவையான வெண்டிக்காய் குழம்பு பார்த்தீங்களா. உருளைக்கிழங்கு வெண்டிக்காய் எல்லாம் போட்டு நல்லா பிட்டட்டி வச்சிருக்கு. இங்கே பச்சை மிளகாய் பொரிச்சு வச்சிருக்கு. சாப்பிட்டோன்னு சாப்பிட்றதுக்கு பப்பாளி பழம் இருக்குது. இனி நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். இப்போ நாங்கள் சாப்பிடுவோமா. சாப்பாடு போடுவோம் பார்த்தீங்களா. முருங்கைக்கீரை புட்டு. உங்களுக்கு விருப்பமா இப்படி சாப்பிட கால் சட்டி கிண்ணங்களில் சாப்பிட்றாக்கள் அப்படி ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போங்க சரியா. அதுக்கு பிறகு பாருங்க மிளகாய் பொரியல். இங்கால குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, வெண்டிக்காயும் உருளைக்கிழங்கு. சரிங்களா. அதுக்கு பிறகு சாப்பிட்டோன்னு சாப்பிட்றதுக்கு பப்பாளி பழம் இருக்குது. இவ்வளோத்தையும் நான் சாப்பிட மாட்டேன் சரியா. உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டி சொல்கிறேன்னா பாருங்க, சுவையான சாப்பாடு. வாங்க சாப்பிடுவோம். வாங்க சாப்பிடலாம் பார்த்தீங்களா. இப்படி குழச்சி சாப்பிடுவோன்றீங்களே. குழம்பெல்லாம் சேர்த்து இப்படி குழச்சி சாப்பிடுவோம். ஆமா, அடி தூள் வேற லெவல் அப்படி இருக்கு. முருங்கைக்கீரை புட்டு சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பிடிக்குமா முருங்கைக்கீரை புட்டு? நல்லா இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா ரொட்டி சுட்டு சாப்பிட்டோம் மழைக்கு. இன்னைக்கு நல்ல மழை. நெடுக ஏழாதானே நண்பர்களேன். ஒவ்வொரு நாளும் மழை நானா சுடுவோம். விதம் விதமா ரொட்டி இருக்கு, விதம் விதமாய். ரொம்ப சூப்பரா இருக்கு நண்பர்களே. வெண்டிக்காய் எல்லாம் பார்த்தீங்களா. பாருங்க அப்படி இருக்கு. இப்படி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா வெண்டிக்காய் சாப்பிடாதவங்கள பிள்ளைகளுக்குள்ள அடிச்சு பிடிச்சி சாப்பிடணும். ரொம்ப பப்பாளி பழம். என்ன பழம்? நோ, என்ன பப்பாளி பழம். நல்ல இனிப்பு பப்பாளி பழம் நண்பர்களே. ஜியானா கடையெல்லாம் அன்றைக்கு வேண்டி கொண்டு வந்தா நல்லா இருக்கு. கொஞ்சம் காய் பதமாக தான் வேண்டி கொண்டு வந்தேன் நேற்று. இன்றைக்கு நல்லா பழத்திருக்கு.
செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நண்பர்களே. நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. நான் இனி இப்படி தூக்கி சாப்பிடுவேன் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா கால் சட்டி.